ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற புத்திசாலி பையன் இருந்தான். அவன் வீட்டுக்கு நல்ல பையனாகவும் பெற்றோர்களுக்கு உதவிகள் செய்வதும் என்று வாழ்ந்து வந்தான். கிராமத்தில் உள்ள குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ச்சியாகவும் இருந்தான். அவனுக்கு எல்லாவற்றிலும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. பறவைகள் பறப்பது, மேகங்கள் நகர்வது, மழை பொழிவது எல்லாமே அவனுக்கு ஆச்சரியம்தான். அதிலும் குறிப்பாக சைக்கிள் என்றால் அவனுக்கு உயிர். அவன் தினமும் பள்ளிக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். எப்போதும் பள்ளி முடிந்தவுடன் நண்பர்களுடன் விளையாடுவது வழக்கம். ஆனால் அன்று பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வந்தவுடன் தாத்தா ஒரு குடிசையில் இருந்ததை பார்த்தான். உடனே வேகமாக சென்று தன் தாத்தாவின் பழைய குடிசையில் தூசி பிடித்த ஒரு சைக்கிள் இருப்பதை பார்த்த கார்த்திக்கின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாகின. அந்த சைக்கிள் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஹேண்டிலில் நட்சத்திர வடிவ மணி, சீட்டின் கீழ் சின்ன பொத்தான் ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதைக் கண்டு வியந்து பார்த்தான். தாத்தா, இது என்ன சைக்கிள் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். தாத்தா சிரித்தபடி, அது ஒரு ரகசிய சைக்கிள். நல்ல மனசுள்ள குழந்தைகளுக்குத்தான் அந்த சைக்கிள் சக்தியை காட்டும் என்றார். அன்று இரவு நிலா வெளிச்சம் பரவிய நேரம் கார்த்திக் அந்த சைக்கிளை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் தோன்றியது. உடனே அந்த சைக்கிளை வெளியே எடுத்தான். தைரியமாக அந்த சைக்கிளில் உள்ள சின்ன பொத்தானை அழுத்தினான். வீ என்று சைக்கிளின் இரு பக்கங்களிலும் பெரிய இறகைகள் முளைத்தன. கார்த்திக் அந்த சைக்கிளின் மேல் அமர்ந்தான். சைக்கிள் மெதுவாக வானில் பறக்க ஆரம்பித்தது. கார்த்திக் ஆச்சரியத்தில் உறைந்தான். மேகங்களை தாண்டி வானவில் அருகே பறந்தான். மேலிருந்து கிராமத்தை பார்த்தான். கிராமத்திலிருந்த அனைவரும் பொம்மை மாதிரி சிறிதாக தெரிந்தனர். அப்போது காற்றில் தாத்தாவின் குரல் கேட்டது. கார்த்திக், இந்த சைக்கிள் சாகசத்துக்காக மட்டும் நீ பயன்படுத்தக்கூடாது. நல்லது செய்யவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் பயன்படுத்தலாம் என்றார். அடுத்த நாள் முதல் கார்த்திக் அந்த சைக்கிளை பயன்படுத்தி தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பித்தான். பேருந்து வசதி இல்லாதால் பள்ளிக்கு தாமதமாகும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்றான். கிராமத்தில் இருக்கும் வயதான நோயாளிகளுக்கு மருந்து கொண்டு சென்றான். கிராமத்திலிருந்த அனைவருக்கும் சிறு சிறு உதவிகளையும் செய்து வந்தான். இப்போது சைக்கிள் மேலும் மேலும் பிரகாசிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் அவனிடம் தாத்தா சொன்னார், இப்போது நீ இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட. நல்ல மனசு இருந்தாதான் சாதாரண விஷயங்கள் கூட மந்திரமா மாறும் என்றார். தாத்தா சொன்னதை கேட்டு நடக்க வேண்டும் என்று கார்த்திக் முடிவு செய்தான். அன்றிலிருந்து பறக்கும் சைக்கிள் சில நேரம் மட்டும்தான் பறந்தது. ஆனால் கார்த்திக்கின் நல்ல மனசு எப்போதும் உயரத்தில் பறந்தது.